ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் தினமும் ஒரு மாற்றத்தை கண்டு வருகின்றோம். அந்த மாற்றத்திற்கான சந்தேகம், கேள்விகள் அப்படியே இருக்கின்றன. இதை குறித்து விவாதிப்பதற்கு தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியான திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். தர்க்க ரீதியான கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் படைத்தவர். அவரோடு அடுத்த 1 மணி நேரம் நாம் விவாதிப்போம். முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பது ஒரு பிம்ப அரசியல். நீங்கள் 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுட்டு நீங்கள் காந்தியும் காமராஜும் சட்டசபைக்குள்ள வந்து உட்காரணும்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? இப்போ ஒருவேளை சசிகலாவின் பக்கம் தான் மத்திய அரசு நிற்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து மத்திய அரசு என்ன நினைக்கிறது என்பதை விட பாஜக என்ன நினைக்கிறது என்பதுதான் முக்கியம். திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த நடந்த சம்பவங்களை பகிரங்கமாக கண்டிக்கிறார், அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். ஜெயலலிதாவுக்கு தன் தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு கிடைக்கலையே. ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற இழப்புகளை பற்றி நீங்க பார்க்கணும் இல்லையா? இந்த இழப்புகளுக்கு காரணம் திமுக அதிமுக தானே மாறி மாறி வந்தது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ இந்த அதிமுகவில் ஒரு குழப்பம் இருக்குது, அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர்களின் தலைவர் இன்றைக்கு இல்லை, அதனால ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் எதிர்கட்சிகள்லையும் ஒரு குழப்பம் நிலவுவது போல ஒரு தோற்றம் இருக்குது. ஏன்னா அதிமுக ஆளுகின்ற கட்சி சரியான திசையில் தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகாத பட்சத்தில் எதிர்கட்சிகள் அது சரியான திசையில் எடுத்துகிட்டு போகணும். அவர்கள் கடமையை சரியாக செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, முதல்ல நீங்கள் அறிமுகப்படுத்துகின்ற போது நீங்கள் தினசரி ஒரு மாற்றம் என்று சொன்னீர்கள். அதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தினசரி ஒரு ஏமாற்றம் என்று சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற பார்வையிலிருந்து அதாவது பொதுவாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள் என்று சொல்வதை விட இதில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசியலில். அதாவது சமீப காலங்களிலே கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக அரசியலை வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் தான் அதை வந்து வழிநடத்தி இருக்கிறார்கள், தலைமையேற்றிருக்கிறார்கள். அவர்கள் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். வாழ்வினுடைய பெரும்பகுதியை அரசியலுக்காக பல சமூக ஏற்பாடுகளை முன்னெடுத்து அதற்காக களம் கண்ட மிகப்பெரிய வரலாறுகளுக்கு சொந்தக்காரர்கள். இன்றைக்கி அந்த 2 பெரிய தலைவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் வந்து இல்லை. அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த அரசியல் உலகிலே முழுவதும் அவருடைய தாக்கமும் வீச்சும் இருந்தது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆருக்கு பின்னால் வழிநடத்தி வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல ஒரு இராணுவ கட்டுப்பாடு. அந்த கட்சி என்பதே ஒரு தனிநபர் தான். அந்த தனிநபர் தான் அதன் தத்துவம், அதன் தனிநபர் தான் அதன் தலைமை, அந்த தனிநபர் தான் அதன் தாக்கம். ஆகவே முதலும் இறுதியும் என்று இந்த ஆல்ஃபா அண்ட் ஒமேகா ஆஃப் அண்ணா டிஎம்கே என்று சொல்வதைப் போல இருந்த அவர்கள் அந்த தளத்திலே இல்லை. ஆகவே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதை நோக்கி பார்க்கின்ற போது எல்லா கட்சிகளும் அந்த வெற்றிடத்தை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கின்றன. ஆனால் வெகு விரைவிலே அது தீர்ந்துவிடும் என்றே நான் எண்ணுகிறேன். இல்லை, எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய மாபெரும் இயக்கம், மாபெரும் வரலாறு கொண்ட ஒரு இயக்கம். இப்போது எதிர்கட்சியாக இருந்து வழி நடத்துறதுக்கான ஒரு கடமையை செய்ய தவறிட்டாங்களோ ஒரு வேளை, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆளுங்கட்சியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுது. அப்போ எதிர்கட்சிகள் தான் அதை வந்து முன்னெடுத்து செல்லணும். ஆளுங்கட்சிக்கு திசை காட்டக்கூடிய அளவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா 98 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒரு வலிமையான எதிர்கட்சி, வரலாறு காணாத வலிமையான எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் எதிர்கட்சிக்கிட்டேருந்து மக்களிடமிருந்து எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நியாயம் தானே? இல்லை, அதாவது நீங்கள் வந்து காங்கிரஸை சொல்லுகிறீர்களா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லுகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸை தான் நான் உங்கள்கிட்ட அடிப்படையாக கேட்குறேன். 98 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னதினால் எங்களுக்கு இருப்பது வெறும் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரே அணியிலே சேர்ந்து களத்திலே போட்டியிட்டோம் என்ற காரணத்திற்காக இப்பொழுது ஒரே அணியிலே இருக்கிறோம். சட்டமன்றத்திற்குள்ளே ஒரே கருத்தொற்றுமையுடன் செயல்படுகிறோம். எதிர்காலத்திலையும் செயல்பட இருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கிற நிலைமையும் சட்டமன்றத்திற்கு வெளியே இருக்கிற நிலைமையும் முரண்பாடாக இருப்பதின் காரணமாகத்தான் அந்த குழப்பம் இருக்கிறது. அதாவது சட்டமன்றத்திற்கு உள்ளே பெரும்பான்மையாக இருக்கின்ற கட்சி மக்கள் மன்றத்திலே பெரும்பான்மையாக இல்லை.
மக்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த வெகுஜன அபிப்பிராயம் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ஒப்பீனியன் அல்லது பப்ளிக் வந்து குட்வில் அதை வந்து சட்டமன்றம் பிரதிபலிக்கவில்லை. அதாவது ஒரு தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்றத்திற்குள்ள இருக்கிற நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மக்கள் பெரும்பான்மையான ஆதரவை யார் பெற்றிருந்தார்களோ அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளும் பெரும்பான்மையாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, சட்டமன்றத்திற்குள்ளே அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, ஆனால் சட்டமன்றத்திற்கு வெளியே அந்த பெரும்பான்மைக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. அந்த சூழ்நிலையிலே அரசியல் சாசன சட்டம் மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கையோ மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஆதரவையோ கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. அரசியல் சாசன சட்டமும் அது தந்திருக்கிற அரசியலமைப்பும் சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கின்ற ஏற்பாட்டை தான் ஏற்றுக்கொள்ளும். அதனால தான் எதிர்க்கட்சிகள் திணறுகின்றன. அது திணறுவதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தை முறியடிப்பதற்கு அரசியல் சாசன சட்டம் எந்த முறைகளையெல்லாம் அங்கீகரிக்கவில்லையோ அவைகளெல்லாம் நியாயப்படுத்தி அதே அரசியல் சாசன சட்ட நிறுவனங்களின் மூலமாகவே அந்த அரசியல் சாசன சட்டத்தையே தோற்கடிக்கக்கூடிய ஒரு விபரீதமான முயற்சி தான் தமிழகத்தில் இருக்கிறது. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் டிஃபீட்ஸ் த கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நீங்க சொல்லும்போது, முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, ஜெயலலிதா அவர்கள் தான் ஒற்றை, அவர் இந்த கட்சியே ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து அடிபட்டு போயிருதோன்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்கைன்ற ஒரு பிடிப்பு இருந்ததுன்னா அந்த கொள்கை பிடிப்போடு அந்த இயக்கம் வந்து பயணிக்கலாம். ஆனால் ஒரு மாபெரும் தலைவரை நம்பி இருக்கும்போது அந்த கொள்கைகள் அடிபட்டு போனனால தான் இந்த குழப்பத்துக்கு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அந்த வந்து ரெண்டாவது, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியும் அதனுடைய தலைவருக்கு இருந்த மிகப்பெரிய செல்வாக்கும் எந்த ஜனநாயக வரம்புகளுக்குள்ளும் அடைபட முடியாதவை. இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பினை பார்க்கின்ற போது அந்த தீர்ப்பு பல கோணங்களை தோலுரித்து காண்பித்திருக்கிறது. அதாவது முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பது ஒரு பிம்ப அரசியல். ஜெயலலிதா என்கிற ஒரு பிம்பம், அவர்கள் வந்து அதை அம்மா என்று பூதாகாரப்படுத்தி அதனுடைய தாக்கத்தை விரித்து அதை விரிவாக்குவதற்காக அவர்கள் எல்லா விதமான அதிகாரம், பணம், ஆள்பலம், படைபலம் எல்லாவற்றையும் உபயோகித்து ஏழை எளிய மக்கள் மீது ஒரு விதமான மாய தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி அதன் மூலமாக கண்ட வெற்றிதானே ஒழிய அதில் மற்ற எதிர்க்கட்சிகள் அந்த அந்த யுத்தத்திலே தோற்றுவிட்டன என்பதுதான் உண்மை. அப்போ அதிமுக மேலே இருக்கிற விமர்சனம் அப்படியே இருக்கிற, ஒருவேளை திமுகவில் உங்கள் பார்வையில் காங்கிரஸ் கட்சியிலையும் கூட கொள்கைக்கான பெரிய அளவு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ நீங்கள் வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து ஒவ்வொரு காலகட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் கட்சிகளுடைய பல கட்சிகளுடைய அவர்களுடைய நீங்கள் கான்ஸ்டியூஷன், அரசியல் கட்சிகளுடைய கான்ஸ்டியூஷன் வாங்கி பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒன்று தான். ஒரு காலத்தில் வந்து பொது உடைமை கட்சி, திராவிட கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் அடிப்படையான வேறுபாடுகளெல்லாம் இருந்த காலங்களெல்லாம் ஒன்று உண்டு. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு 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 நீங்கள் ஈவன் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, மற்ற மாநிலங்களில் ஆளுகிற கட்சியெல்லாம் எடுத்துக்கொண்டால் கூட மதவாத சமயச்சார்பற்ற அரசியல் என்கிற அந்த ஒரு கோணத்திலும் ஏன்னா வகுப்புவாத அரசியலை தூண்டுகின்ற ஒரு முயற்சி, அதை போன்ற செய்திகளை தவிர பொருளாதார கொள்கைகளிலேயோ அல்லது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதிலேயோ பெரிய வேறுபாடுகள் ஒன்றும் கட்சிகளுக்கு இடையில இல்லை. ஆகவே இப்பொழுது நமக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கொள்கை ரீதியாக நாங்கள் மாறுபட்டிருக்கிறோமே ஒழிய, வேணால் பொருளாதார கொள்கை சம்பந்தமாக போதுனா பொது உடைமை கட்சிகளுக்கு எங்களுக்கும் வந்து இந்த நியோ லிபரல் பாலிசி என்று சொல்லக்கூடிய புதிய பொருளாதார கொள்கைகளில் கொஞ்சம் மாறுபாடு உண்டு. மற்றபடி அடிப்படையாக வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து முன்னை போல ஒரு முதலாளித்துவத்தை ஆதரிப்பதோ வலதுசாரி பொருளாதார தத்துவத்தை ஆதரிப்பதோ எந்த கட்சிகளும் செய்ய முடியாது. இப்போ இந்த சூழ்நிலையில தான் இப்படி ஒரு கொள்கை வந்து ஒரு தெளிவான வரையறை இல்லாத போது தான் இது வந்து வெறும் பவர் பாலிடிக்ஸுக்கு வந்து வழிவகுக்குதோ. பவர் பாலிடிக்ஸ்னா அது வந்து காசு, வெற்றி, இதை சார்ந்த அரசியல். இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா இருக்குமா? இன்னைக்கு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் யாரை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனக்காக ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி கொள்ள நினைக்கிறது. அப்போ நீங்கள் கொள்கையிலேருந்து மாறுபட்டு இப்போ பிரதிநிதித்துவ அரசியல் நோக்கி தான் பயணிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு சில தரப்பு மக்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறது, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. அப்படி முன்னுரை கொடுக்கின்ற போது தங்களுக்கான வாக்கு வங்கிகளை உருவாக்க நினைக்கிறது. அந்த வாக்கு வங்கிகளை உருவாக்கின பிறகு அப்படியே அதை பாதுகாக்க நினைக்கிறது. இதை சாதிகளாகவும் எடுத்துக்கலாம், மதமாகவும் எடுத்துக்கலாம், மொழியாகவும் எடுத்துக்கலாம், பண்பாட்டு அரசியல், தேசியம் என்று பேசி கலாச்சாரம். இது வந்து ஒரு பிரிவினை கூறாக, மக்களை கூறாக பிரித்து
அதை பிரித்தாளும் முறை, அதாவது வெள்ளையர்கள் என்ன முறையை நம்ம பயன்படுத்தினாங்களோ நம்மள்ட்ட பயன்படுத்தினாங்களோ அதே முறை திருப்ப மறு ரூபத்தில் வருதுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அது அப்படி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அதை சொல்லி நிராகரித்து விட முடியாது. இது வந்து ஜனநாயகத்திலே வந்து புதிய தரப்பு மக்கள் வந்து ஆட்சியும் அதிகாரத்தையும் சுவைக்க நினைப்பதால் வருகின்ற இட நெருக்கடி கூட என்று கூட ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு வந்து எல்லா தரப்பு மக்களும் வாக்கு உரிமையினுடைய வலிமையை உணர்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய வாக்கு என்ன செய்ய முடியும், தன்னுடைய வாக்கு வந்து ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்திற்கும் நாட்டு முன்னேற்றத்திற்கும் பயன்படும் என்பதை விட தனக்கு தான் சார்ந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும், அதற்காகத்தான் அந்த வாக்குரிமை பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வாக்காளர்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. ஸோ இது ஒரு பெரிய சேர்னிங் ப்ராசஸ். இதில் வந்து நம்ம இன்னும் தத்துவங்கள் வந்து இதில் நிற்க முடியல. தத்துவ அடையாளங்களை விட தான் என்கிற அடையாளமே பெரிய அடையாளம் தான் இப்போ பெரிய முடியாது. இப்போ அப்போ இந்த தத்துவங்களை தாண்டி இப்போ மக்கள் தலைவர்கள் தான் அப்போ வந்து ஒரு பெரிய தலைவர்களாக ஒட்டுமொத்த தலைவர்களாக உருவாக்க முடியும்ன்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அப்படி உருவாக்க வேண்டும்னா இப்போ திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், உங்களிடமிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் உருவாக வேண்டும். அப்போ தனி மனிதர்களை முன்னிறுத்தணும்ன்ற ஒரு பார்வை தெரியுது. அது சரிதானா? எப்படி? அதாவது எவ்வளவு வந்து ஒரு தனி மனிதர், ஒரு பெரிய தலைவர் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் கூட அவரை வந்து தூக்கி சுமப்பதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்கும் அதான் வித்தியாசம். சர்வதிகாரத்திலே வந்து ஒரு தலைவனை சுமப்பதற்கு வந்து ஒரு அரசாங்கமும் இராணுவம் மட்டும் போதும். ஆனால் ஜனநாயகத்திலே ஒரு தலைவனை சுமப்பதற்கு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது. அதுதான் அந்த ரெண்டுக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ். ஆகவே தலைவர்கள் வந்து இனிமேல் வந்து ஒரு ஒரு தலைவர்கள் இல்லாமல் கூட்டு தலைமை, தத்துவங்கள் தலைமை, அந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ ஒரு தலைவர்கள் மட்டுமே ஒரு இயக்கத்திற்கு முகவரியாக மாறி போகிறார்கள். நீங்கள் இப்போ கூட்டு தலைமைன்னு சொல்லும் போது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் எனக்கு உடனே ஞாபகம் வருது. அப்போ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் இல்லை, கூட்டு தலைமை கூட இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ ஒரு தலைமை இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள், அது ஒரு ஒற்றை நோக்கத்தை அடைஞ்சிருச்சு. அதனால் அதுக்கான தோற்றுவிக்கப்பட்ட காரணங்கள் அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது இப்போதைக்கு. இப்போது அந்த நிலைமையிலிருந்து மாறணும்னா ஒற்றை தலைமை கீழே திரண்டாதான் நம்ம இதை சாதிக்க முடியும். நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் சொல்லுகிற இயக்கங்கள் வந்து உருவாகின்றன. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரப் ஸ்ப்ரிங் உடைய அந்த வந்து சொல்லக்கூடிய இது உருவானது என்னதான் இருந்தாலும் கூட அது வந்து இந்த வாளியில் போட்டு சோப்பை போட்டு நினைக்கிற சோப்புன்னு வர மாதிரி அடர்த்தியாக வரும். ஆனால் எவ்வளோ நேரம் நிற்கும்? ஒரு தலைமை, ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்டு, இவைகளெல்லாம் இல்லாமல் அந்த மக்கள் இயக்கம் வந்து நிற்காது. அதுதான் முக்கியம். அந்த உருவாக்கிய மக்கள் இயக்கங்களை வந்து சஸ்டைனபிள் மூமெண்ட்டாக, அது வந்து தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தலைவர் வேணும், ஒரு முகவரி வேணும், ஒரு அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதான் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்கிறோம். அது வேணும். இல்லை, நான் முன்னமே கேட்டது போல தான் இப்போ இந்த கூட்டங்கள்லாம் ஜல்லிக்கட்டிற்கான ஆதரவான மக்கள் திரள்லாம் ஒரு எதிர்கட்சியை மையப்படுத்தியே வரமாட்டேங்குது. இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிரான ஒரு மக்கள் திரள் ஜெகன்மோகன் ரெட்டியை நோக்கி போகுது. கர்நாடகாவில் அதே மாதிரி சித்தராமையாவுக்கு எதிரான மக்கள் திரள் எடியூரப்பாவை நோக்கி போகுது. காங்கிரஸுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இங்கே அதிமுகவுக்கு எதிரான மக்கள் திரள் அது திமுகவை நோக்கி போகாததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? போகாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். நீங்கள் போகலைங்கிறது பெருவாரியான இந்த விவாதத்தில் டிஸ்கஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண வெகுஜன மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை எதிர்த்து திமுகவை வைத்து நாம் போராடுவோம் அப்படின்ற ஒரு தோற்றமே கடந்த ஒரு 5-6 வருஷத்துல நம்ம பார்க்க முடியல. இது வந்து நீங்கள் சிலருக்கு உள்நோக்கம் இருக்கலாம், சில ஊடகங்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து சொல்லலை. ஆனால் பொதுவாகவே எல்லாருக்கும் உள்நோக்கம் இருக்க முடியும், நம்ம சொல்லி எல்லாத்தையும் புறந்தள்ளிட முடியாது இல்லையா? இல்லை, அதாவது நான் என்ன ஜனநாயகத்தில் வந்து நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வாக்குச்சாவடிக்குள்ளே போன பிறகு நீங்கள் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணுறீங்க, பீட்டர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து வேணும்னு சொல்லி ஆகணும்ல. யாருமே வேண்டாங்கிற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூகம் இல்லை. அதனால் இன்னும் சரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வரலைங்கிறது வேணால் நீங்கள் மக்கள். ஆனால் இருக்கிற டீனா ஃபேக்டர், தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். அந்த டீனா ஃபேக்டர்னு வரும்போது நான் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தான் 2 பேர் தானே களத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது, அந்த மூன்றாவது முயற்சிக்கு இன்னும் அரசியல் கட்சிகளே பரிசீலிக்க தயங்குகின்றன. இல்லை, அது ஒரு கம்ப்ளேசன்சியாக கூட இருக்கலாம்ல. இப்போ திமுகவுக்கு
எங்களை விட்டா வேற அடுத்தது களத்தில் ஆள் இல்லை, அதனால நான் என்னை கூர்படுத்திக்கிறதுக்கான அவசியம் இல்லைன்னு கூட ஒரு அந்த கம்ப்ளைசன்சி கூட அப்படிப்பட்ட காம்ப்ளசன்சி அவங்களுக்கு வந்து இருந்ததுன்னு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அதற்காக வந்து இன்னைக்கு அவங்க தங்களுடைய கடந்த காலத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட ஸ்லிப்ஸ் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிகழ்காலத்தில் நடந்த தவறுகளை கூட உடனே அதை உள்வாங்கி வன்மையாக கண்டிக்கிறார். இப்போ இன்றைக்கி சட்டமன்றத்திற்குள்ள நடந்த சில சம்பவங்கள் கூட அவங்க வந்து அதில் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த நடந்த சம்பவங்களை பகிரங்கமாக கண்டிக்கிறார், அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். ஸோ அதில் வந்து காம்ப்ளசன்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வகையில் பொதுமக்கள் மத்தியில் தங்களுக்கு சரியான மரியாதை இல்லை என்று தெரிந்த உடனே அதை திருத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். இல்லை, இது தொடர்ச்சியாக தான் நடந்துட்டு வருது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நடந்த கடைசி சட்டமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டார். நாங்கள் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டது தவறு, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டார். அதையே அடுத்த நாள் ஜெயலலிதா அவர்களும் குறிப்பிட்டு பேசினாங்க. எதிர்க்கட்சி தலைவர் தான் செய்த தப்பை ஒப்புக்கொண்டார், அதனால மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு சொல்லி பேசினாங்க. அதை சுட்டி காட்டி பேசினாங்க, இவர்கள் தவறாக நடந்துக்கிறாங்கன்ட்டு. இப்போ அதே தானே தொடர்ச்சியாக நடக்கிறத பார்க்குறீங்க. அது வந்து நீங்கள் ஜெயலலிதாவையும் ஸ்டாலினையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மனப்பான்மை இருந்தது. ஜெயலலிதாவுக்கு தன் தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பே அவருடைய வாழ்க்கை முழுதும் அவருக்கு கிடைக்கலையே. அதாவது நீங்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு செட்டப்பை விட்டுட்டு போயிருக்கிறாரு நீங்கள் பாருங்கள். ஒரு லீடரை வந்து நீங்கள் எப்போ வந்து லீடர்னு எடுத்துக்குவீங்க? இந்த லீகசி அவர் விட்டு சென்றது தக்கார் தகவலர் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். நான் விட்டுட்டு போன மீதம் தான் என்னை பற்றிய வாழ்க்கையை பற்றிய அளவு இது. அன்னைக்கு அவர் விட்டுட்டு போயிருக்கிற அரேஞ்ச்மெண்ட் என்ன? ஒருவேளை அவருடைய தலைவர் காட்டிய வழிமுறையா இருக்கு. எம்ஜிஆரும் யாரையும் கை காட்டி எம்ஜிஆர் வந்து நீங்க வந்து அப்படி விட்டுட்டு போனாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அதாவது முழுக்க வந்து குற்றமே முதலீடு, குற்றமே செயல்பாடு, குற்றமே விளைவு, குற்றமே வாழ்க்கை என்று இருந்த ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அவர் வளர்த்து விடலை. அவர் நிச்சயமா செய்யலை. அது வந்து நம்ம எம்ஜிஆருக்கு வந்து எனக்கு வந்து எம்ஜிஆரை நான் ஏற்றுக்கொள்ளாதவன் தான். ஆனால் அதுக்காக எம்ஜிஆரை வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஜெயலலிதா விட்டுட்டு போயிருக்கிற ஏற்பாடு வந்து தமிழ்நாட்டை எவ்வளோ தூரம் பாதித்திருக்கிறது என்பதை இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து மக்கள் இன்னும் அதிகமாக உணரக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதுதான். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போது தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக வலிமையாக குரல் கொடுத்தார்ன்ற ஒரு கருத்து பரவலாக இருந்தது. ஏன்னா இப்போ காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லைப்பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து உச்சநீதிமன்றம் சென்றோ இல்லை நேரடியாக குரல் கொடுத்தோ ஒரு வலிமையான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு டிசம்பர் 15ஆம் தேதி சென்ற ஆண்டு டிசம்பர் 15 ஒரு தீர்ப்பு வருது. இத்தனை கனஅடி தண்ணி கர்நாடகா தரணும்ட்டு. அதை பற்றி யாருமே பேசலை, யாருமே கண்டுக்கல. அப்போ என்ன கருத்து உருவாக்கம் ஆகுதுன்னா, அப்போ ஜெயலலிதா இருக்கும் போது நம்மளுக்கான நலன் சார்ந்து தான் அவர் செயல்பட்டார்ன்ற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்குது இல்லையா? ஒரு 1-2 இடங்கள்ல வந்து அவர் தகுந்த நடவடிக்கை எடுத்தார் அல்லது எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதை விட ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு வந்து என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அதாவது நீங்கள் சொன்ன கருத்துக்கள் கூட எனக்கு உடன்பாடான கருத்துக்கள் இல்லை. இப்போ இதை விட வந்து வலுவான முரட்டுத்தனமாக பேசாமலோ அல்லது தரக்குறைவான வாசகங்களை கொண்ட கடிதங்களை எழுதாமலோ மிகுந்த பண்பாடு நிறைந்த அரசியலுடனே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருக்க முடியும். நீங்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜரும் சஞ்சீவ ரெட்டியும் தமிழ்நாட்டிலுடைய இட பிரச்சனைகள் எப்படி பங்கு வைத்து கொண்டார்கள்னு பார்க்கணும். இதை போல் வந்து உறக்க சத்தம் போட்டு பிரதமரை வந்து திட்டி தீர்த்து அப்படியெல்லாம் அவர்கள் கடிதம் எழுதலை. 2 பேரும் போனார்கள். சாயங்காலம் 2 பேரும் திருப்பதி கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணாங்க. அங்கே இருக்கிற டிபியில் உட்காந்தாங்க. இந்தப்பா நீ இந்த இடத்த வச்சுக்கோ, நான் இந்த இடத்த வச்சுக்கிறேன்னாங்க. 2 பேரும் வெளியே வந்து அறிவிச்சுட்டு அவங்க வரல வந்துட்டாங்க. ஸோ என்ன டெலிவர்ட்? நீங்கள் வந்து ஜெயலலிதா எழுதின கடிதங்களினால என்ன நடந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு நாள் வந்து அப்பப்போ ஷி வாஸ் ஒன்லி போஸ்ட்போனிங் த ஈவில்ஸ். நீங்கள் அன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து அவங்களிடமிருந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது, மத்திய அரசுக்கு இந்த மாநிலத்தினுடைய ஆதரவு பல்வேறு பிரச்சனைகளுக்காக தேவைப்பட்டதுங்கிறதுக்காக வேண்டி ஜெயலலிதா என்கிற வந்து ஒரு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பர்சனாலிட்டி, அதனால் எதுக்கு விவகாரம்னு சொல்லி, ஏன்னா அவர்களும் பலவீனமாக இருந்தார்கள். இதே வந்து ஒரு பலவீனமான மத்திய அரசு இருந்துன்னு வச்சுங்க, செல்வி ஜெயலலிதாவுடைய பெரும்பான்மையை தேவைப்படாத ஒரு மத்திய அரசு, ஒரு பிரதமர் அதை போல இருந்தாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது நடக்குமா? அது நடந்திருக்காது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற இழப்புகளை பற்றி நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் இழப்புகளுக்கு காரணம் திமுக அதிமுக தானே மாறி வந்தது. அப்போ 2 பேரும் தானே ஒட்டுமொத்த. நான் என்ன சொல்றேன், தொழில் ரீதியாக பார்த்தா கூட நீங்க வந்து கலைஞருடைய ஆட்சிக்கும் அந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சிக்கும் வேறுபாடு இருக்கிறது.
நம்ம அப்படி ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்த்து புறந்தள்ளிட முடியாது. அதுதான் அவங்களோட ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். ஒருவேளை அவர்களுடைய இல்லை, இவங்க இந்த அம்மாவுடைய நடைமுறை இவர் பார்க்கக்கூடிய இந்த பாருங்க, இந்தியாவிலே இன்னைக்கு முதலமைச்சருங்கிற ரோலே வந்து மாறி இருக்குது. இன்னைக்கு முதலமைச்சர்கள் மற்ற மாநிலத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், ஓமன் சாண்டின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற போது. அவர் ரோட்டில் போனார்னா ஒரு சின்ன 5 வயசு குழந்தை மிஸ்டர் சாண்டின்னு கூப்பிடும். அவர் அம்மனின்னு உள்ளே போய் பக்கத்தில் போய் உட்காருவார். பினராயி விஜயன்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுங்கிற ஒரு முதலமைச்சர் இரவு 2 மணிக்கு தொழிலதிபர்களை பார்க்கிறார். ஒரு நாள் விடிய காலம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் சக்கரவர்த்தியோடு உட்கார்ந்துருக்கிறாரு. மறுநாள் வந்து கூகுள் நிறுவனத்தினுடைய அதிபரோடு உட்கார்ந்துருக்கிறாரு. மைக்ரோசாஃப்ட் அதிபரோடு உட்கார்ந்துருக்கிறாரு. சைனாவுக்கு போய் தொழில் முதலீடு கொண்டு வரார். இந்த என்ன சின்ன ஜெயலலிதா நீங்கள் சொல்லுங்கள். இல்ல ஒருத்தருக்கான ஸ்டைல், பர்சனாலிட்டி ஸ்டைல் வந்து வித்தியாசப்படலாம் இல்லையா? வாட் தி ஸ்டேட் நீட்ஸ், வாட் தி ஸ்டேட்ஸ் நீட்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் யூ ப்ரொவைடட். நீங்கள் யூ ஸ்பாயில்டு ஆல் த சிஸ்டம்ஸ். ஒரு இந்தியாவிலே முன்மாதிரியாக இருந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதை வந்து நீங்கள் வந்து யூ ஸ்பாயில்டு இட் டோட்டலி. இந்தியாவிலே 1ஆவதாக இருந்த எஜுகேஷனல் சிஸ்டம் இன்னைக்கு என்ன ஆச்சு தமிழ்நாட்டில்? யூ ஆர் நாட் ஏபிள் டு கம்பீட் வித் ஆல் இண்டியா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். எந்த எக்ஸாமும். ஏன்? உங்களுடைய கல்வி தரம் என்னானது? இன்னைக்கு கல்வி தரத்தை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு நீட்னால என்ன ஏற்படுற கஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? நீங்கள் இன்னும் வந்து ஒரு காங்கிரீட்டாக நீங்கள் ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்க முடியுதா அவங்களால? அப்போ நீட் விஷயத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிற நிலைப்பாடு சரின்றத நீங்கள்? நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க, உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது என்று சொன்னால், நாளைக்கு ஒவ்வொரு ஆல் இண்டியா எக்ஸாமுக்கும் நீங்கள் தனி டெஸ்ட்டு கேட்பீங்களா நீங்கள்? இல்லை, அது வந்து இந்தியா என்பது ஒரு பல்வேறு தரப்பு மக்கள் வசிக்கின்ற இடம். அதில் வந்து எல்லாத்தையும் ஒருமைப்படுத்திட்டு, எல்லா இது படிப்பு முறையும் ஒருமைப்படுத்தி எல்லாத்தையும் ஒருமையாக படுத்தி அதுக்குன்னு ஒரு தனி ஒரு தேர்வுன்றது வைக்கிறது, அது எப்படி சரியாக இருக்கும்? அது எப்படி? நான் என்ன சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி எல்லா உலகம் பூரா ஒன்று தானே, ஃபிசிக்ஸ் உலகம் பூரா ஒன்று தானே, மேத்ஸ் உலகம் பூரா ஒன்று தானே, லாங்குவேஜ் தானே, கல்ச்சர் தானே வித்தியாசம். அதற்கு தனியாக செப்பரேட்டாக சிலபஸ் வச்சுக்கிடுங்க. இல்லை, நம்ம என்சிஆர்டியை நம்ம பார்த்தோம்னா அது கூடுமான வரைக்கும் அதில் வருகின்ற ஹிந்தி பெயர்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அது வசதியாக இருக்குது. நீங்கள் வந்து 2+2 4ங்கிறது வந்து எல்லா ஊருக்கும் ஒன்று தானே. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தானே. சோடியம் கார்பனேட்டு, சோடியம் குளோரைடு, அதனுடைய காம்போசிஷன் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. ஹியூமன் ஃபிசியாலஜி எல்லாத்துக்கும் ஒன்று தானே. காம்போசிஷன் ஆஃப் பிளட் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த காம்போசிஷன் ஆஃப் பிளட்டை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவனுக்கும் உங்களுக்குள்ள வேறுபாடு தான் நீட்டில் நீங்கள் வந்து எழுத முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம். இப்போ அதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. என்னன்னா, இப்போ நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள், பெருவாரியான நகரங்களில் நீட்டு தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் லட்சக்கணக்கில் அவங்க காசை கொடுத்து அந்த பயிற்சி கொடுத்து அவர்களை தேர்வு செய்ய வைக்கிறாங்க. இதே கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அப்போ வாய்ப்பு இல்லாத போது அவர்களும் கிராமப்புற மாணவர்களும் நகரப்புற மாணவர்களும் எப்படி நம்ம சரிசமமாக வச்சு பார்க்கணும்? இதே இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து எல்லா மாநிலங்கள்லையும் நகர்ப்புற மாணவர்களும் இருக்கிறார்கள், கிராமப்புற மாணவர்களும் இருக்கிறார். பீகாரில் இல்லாத கிராமப்புற மாணவர்களா, உத்தரப்பிரதேசத்தில் இல்லாத கிராமப்புற மாணவர்களா, மத்திய பிரதேசத்தில் இல்லாத கிராமப்புற மாணவர்களா? உங்களுடைய சிலபஸே நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய பாடத்திட்டமே வந்து இன்னைக்கு வந்து சர்வதேச பாடத்திட்டத்தோட இல்லது இந்த வகுப்புக்கு தேவைப்படுகின்ற பாடத்திட்டத்தினுடைய குவாலிட்டி உங்கள்கிட்ட இல்லைங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கணும். இது மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஸ்டேட் பேங்குடைய ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அது வந்து ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட், அது வந்து ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொரு ரீஜனுக்கும் தே ஆர் கண்டக்டிங் ஏ செப்பரேட் எக்ஸாம் ஸ்டேட் பேங்கில். இதில் ஆனால் என்ன சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பூரா எழுதுகிற மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு ரீஜனை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பீகாரில் இருக்கிற மாணவன் கூட இந்த ரீஜனை, தமிழ்நாட்டு சதர்ன் ரீஜனை தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, சதர்ன் ரீஜனை எடுக்கிறாங்க. ஏன்னா இங்கே உள்ள மாணவர்களால் இந்த டெஸ்ட் எழுத முடியல. அதில் என்ன உங்களுக்கு வந்து ஹிந்தியாக கேட்குறான் கொஸ்டின், இல்லை ஹிந்தியுடைய இலக்கியங்கள் எதிகார கிராமராக கேட்குறான். அதில் கேட்குறது கூட ஜென்ரல் நாலேஜ் கேட்குறான், ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை கூட அதுக்காக இயலாத மாணவர்கள், புரியாத மாணவர்கள்னால் பரவாயில்ல. ஒரு காலத்தில் வந்து வட இந்திய மாணவர்களுக்கு வந்து ஆங்கிலமே வராத போது, வட இந்திய மாணவர்களுக்கு உலகத்தின் வாசல்களே திறக்காத போது, தமிழகத்தினுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களாக ஆசிரியர்களாக இருந்த காலம் வந்து எப்படி கீழே வந்ததுங்கிறது ஆன்சருக்கு சொல்லணும்ல. நம்மளோட சிலபஸ் வந்து மேம்படுத்தணும்ன்றதுல அதுதான் நான் என்ன சொல்றேன். அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை பற்றிலாம் முடிவெடுக்க முடியாமல்
நீங்கள் வந்து நம்ம வந்து ஜெயலலிதா வந்து காவேரிக்கு லெட்டர் எழுதிட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படிலாம் பேசுறதுல என்ன அர்த்தம்? மென்மையான தலைவர்கள் தான் மிக அருமையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். வெரி சாஃப்ட் லீடர்ஸ். ஐயா, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஐபிசி தமிழின் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து காலையில் எழுந்த உடனே என்ன செய்ய வேண்டும், என்ன பல்பொடி உபயோகிக்க வேண்டும், என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், என்ன தினசரி பண்ணணும், குழந்தைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும், அவ்வளவும் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் தான் வந்து முடிவு செய்கின்றன.